அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி குழந்தைங்களை வந்து ஈஸியாக இங்கிலீஷில் வந்து ரீட் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்துக்களுக்கும் அதோட சவுண்ட்ஸு, அதாவது ஃபோனிக்ஸ்னு சொல்லக்கூடிய அதோட சவுண்ட்ஸை எப்படி வந்து உச்சரிக்கிறது அப்படின்னு பார்த்து அது மூலமாக எப்படி வந்து வார்த்தைகளை சின்ன சின்ன வார்த்தைகள் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் அந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு ஒரு தனித்தன்மை இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து டீட்டெயிலாக இனி வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி அதில் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இங்கிலீஷில் இருக்கிற அந்த ஆல்ஃபபெட்ஸோட ஃபோனிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. A, B, K, D, E, G, I, J, K, L, M, A, P, Q, R, T, A, V, W, X, Y, Z. இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. இப்போ ஆனால் சீக்கு வந்து ஃபோனிக்ஸில் என்ன நம்ம சவுண்டு சொன்னோன்னா க் அப்படிங்கிற சவுண்டு சொன்னோம். ஸோ இப்போ அதே படி ரீட் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைங்க வந்து சிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிட்டின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் இப்போ பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஜிராஃப். இப்போ ஜியோட சவுண்டு ஃபோனிக்ஸில் எப்படி சொன்னோம்? கு அப்படின்னு சொன்னோம். அப்படி பார்க்கும்போது அது கிராஃப்னு வருமா இல்லை ஜிராஃப்னு வருமா அப்படிங்கிற டவுட்டு பிள்ளைங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ சீக்கு வந்து 2 விதமான சவுண்ட்ஸ் இருக்குது. ஸ் அப்படிங்கிற சாஃப்ட் சவுண்டும் க் அப்படிங்கிற ஹார்ட் சவுண்டும் இருக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறாங்கன்னா சாஃப்ட் சி அண்ட் ஹார்ட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஜியும். ஜிக்கு வந்து 2 விதமான சவுண்ட்ஸ் இருக்குது. ஜி அப்படிங்கிற சாஃப்ட் சவுண்டும் கு அப்படிங்கிற ஹார்ட் சவுண்டும் இருக்குது. ஸோ அதை வந்து சாஃப்ட் ஜி ஹார்ட் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வவல்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஏ, இ, ஐ, ஓ, யூ. அதே மாதிரி ஸ்பெஷல் வவல் ஒய். இப்போ இதோட இது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் சவுண்டு எப்போ வருது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிக்கு பின்னாடியோ அல்லது ஜி அப்படிங்கிற லெட்டருக்கு அடுத்த எழுத்து வந்து ஏ, ஓ, யூவா இருந்தால் அது வந்து ஹார்ட் சி அல்லது ஹார்ட் ஜி சவுண்டு வரும். அதே மாதிரி ஜிக்கு அடுத்த எழுத்து இ, ஐ, ஒய்யா இருந்தால் அது வந்து சாஃப்ட் சி அல்லது சாஃப்ட் ஜி அப்படிங்கிற சவுண்டில் வருது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற லெட்டருக்கு அடுத்த எழுத்து என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து ஹார்ட் சவுண்டா இல்லை சாஃப்ட் சவுண்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது சிக்கு அடுத்த எழுத்து ஏ அப்படின்னு வர்றதுனால இது வந்து ஹார்ட் சி. ஸோ கேண்டி. சிக்கு அடுத்த எழுத்து ஓ, ஸோ காப். சிக்கு அடுத்த எழுத்து யூ, ஸோ கட். இங்கே சிக்கு அடுத்த எழுத்து இருக்கிறது வந்து இ. இ வந்துச்சுன்னா அது வந்து சாஃப்ட் சி வந்துடும். ஸோ போலீஸ். அதே மாதிரி சிக்கு அடுத்த எழுத்து ஐ, ஸோ இது வந்து சிவில். சிக்கு அடுத்த எழுத்து ஒய், ஸோ இது வந்து சாஃப்ட் சி அண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து ஜிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே ஜிக்கு அடுத்த எழுத்து வந்து ஓ, ஸோ இது வந்து ஹார்ட் ஜி கோட். ஜிக்கு அடுத்த எழுத்து யூ, ஸோ இது வந்து ஹார்ட் ஜி அண்ட் இது வந்து கம். ஜிக்கு அடுத்த எழுத்து இ, ஸோ இது வந்து சாஃப்ட் ஜி, ஸோ ஜெம்ஸ். ஜிக்கு அடுத்த எழுத்து ஐ, ஸோ இது வந்து சாஃப்ட் ஜி, ஸோ இது வந்து ஜெயண்ட். ஸோ இந்த வவல்ஸில் வர்ற அந்த ஹார்ட் சவுண்டுக்கு வந்து எந்த லெட்டர்ஸ் வருது, சாஃப்ட் சவுண்டுக்கு வந்து எந்த லெட்டர்ஸ் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா மாதிரி இது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் வவல்ஸ் ஏ, இ, ஐ, ஓ, யூ அண்ட் தட் ஸ்பெஷல் வவல் வந்து ஒய். ஸோ இது வந்து ஒரு கேட்
ஃபேஸ் மாதிரி சும்மா சி போட்டுட்டு ஐஸ்க்கு பதிலாக ஸ்மால் லெட்டர் ஏ, நோஸ்க்கு வந்து ஸ்மால் லெட்டர் ஓ, மவுத்துக்கு வந்து ஸ்மால் லெட்டர் யூ போட்டோம். ஸோ அந்த கேட் அப்படிங்கிறதுல வர அந்த க் அப்படிங்கிற அந்த ஹார்ட் சவுண்டுக்காக இந்த லெட்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ ஓ யூ வந்து ஹார்ட் சவுண்டுக்கு வந்து வருது. ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிற அந்த இ ஐ ஒய்ங்கிறத வந்து சாஃப்ட்டுக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்த்திவ், நீ சொல்றியா அந்த கேட் ஃபேஸில் வர்ற லெட்டர்ஸ் வச்சு ஹார்ட் சவுண்ட் என்ன வரும், சாஃப்ட் சவுண்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்ல, அதை பற்றி சொல்றியா? ஹார்ட் சவுண்ட் என்ன வரும்? A O U. வெரி குட். சாஃப்ட் சவுண்டுக்கு என்னென்ன வரும்? E I Y. வெரி குட். இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, கேம் ஆக்டிவிட்டி மாதிரி அவங்களுக்கு வந்து பண்ணலாம். இப்போ ஒரு 2 பவுல் வச்சு அதில் வந்து சாஃப்ட் ஹார்ட் அப்படின்னு எழுதி ஒரு ஃப்ளாஷ் கார்ட்ஸில் சம் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் எழுதியிருக்கிறேன். அதை ரீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹார்ட் சவுண்டா இல்லைன்னா சாஃப்ட் சவுண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்னா ஹார்ட் சியா அல்லது சாஃப்ட் சியா, ஜிக்கு அதே மாதிரி ஹார்ட் ஜியா அல்லது சாஃப்ட் ஜியா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பவுலில் வந்து கண்டுபிடிச்சு போடுற மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ரீட் பண்ணவும் அதுலேருந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுலேருந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து எப்படி ஹார்டாக இருந்தால் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், சாஃப்டாக இருந்தால் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. பார்த்திவ், ஹார்ட் சிக்கு எப்படி சொல்லணும் சவுண்டு? சாஃப்ட் சி? ஓகே. அதே மாதிரி ஜிக்கு எப்படி சொல்லணும்? ஹார்ட் ஜி? இன்னொரு டைம் சொல்லு. சாஃப்ட் ஜி? ஓகே. இப்போ இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது, சி அல்லது ஜிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக ரீட் பண்ணி ஹார்ட் அல்லது சாஃப்ட் பவுலில் போடுறியா? ஓகே. ஒரு இதாக எடுத்து ரீட் பண்ணு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணு. சிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் இ, ஸோ இது சாஃப்ட் சி. ஓகே. ஸோ சென்ட். ஜிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஐ, ஸோ இது மேஜிக். சாஃப்டா ஹார்டா? சாஃப்ட். சிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் இ, ஸோ இது சாஃப்ட் சி. ஸோ ஃபேஸ். ஜிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் Y, so gym. Gym. G next letter A, so it hard G. So garden. C next letter O, so it hard C. So cold. G next letter E, so it soft G. So bridge. C next letter Y, E, so it soft C. Okay. So, C louder. கரெக்டாக ரீட் பண்ணு. Cylinder. G next letter O, so இது hard G. So gorilla. வெரி குட் பார்த்திவ். இப்போ இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி 100% இந்த ரூல் வந்து எல்லா இதுக்குமே அப்ளை ஆகாது கண்டிப்பாக. ஆனால் 99% வந்து இது கரெக்டான இதே ரூல்ஸ் தான் அந்த இதுக்கு செட் ஆகுது. ஆனால் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி எக்ஸப்ஷன்ஸ், அதாவது விதிவிலக்கு வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் என்னென்னா நம்ம வந்து அந்த வார்த்தைகளை வந்து மனப்பாடமாக பண்ணி இதுக்கு இதுதான் ஸ்பெல்லிங் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி
படிக்கிறத விட இந்த மாதிரி அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி போகும்போது நம்மளால் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் சொல்லிட்டு பார்த்தி. Bye bye.